Hi friends, நான் சிபி. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் கேமிங் கீபோர்டை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதுலேருந்து நார்மல் கீபோர்ட்ஸ்லேருந்து மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த நார்மல் கீபோர்ட்ஸ்லாமே வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே ஒரு மெம்ப்ரெயின், ஒரு சிலிக்கான் மெம்ப்ரெயின் வச்சு எல்லா கீ ஸ்ட்ரோக்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சிலிக்கான் மெம்ப்ரெயின்ஸில் வந்து 1s and 0s இன்புட் போய் நம்மளுக்கு வந்து சிஸ்டமில் அவுட்புட்டாக நம்ம கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீபோர்ட்ஸ் இருக்கிற வகையில் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டில் வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு மெம்ப்ரெயின்ஸே இருக்காது. ஸோ ஸ்விட்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஸ்விட்சஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டுங்கிறது வந்து டாக்டைல் லெஸ்ஸாகவும் ப்ரெஷர் லெஸ்ஸாகவும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்விட்சு. ப்ரௌனுங்கிறது வந்து டாக்டைல் ரொம்ப ஹையாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து சவுண்டும் இருக்கும். ப்ளூங்கிறது வந்து சவுண்ட்ஸ் நிறைய வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயே மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ்லேயே அதான் இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் ரெட் ஸ்விட்ச் மெக்கானிக்கல் கீபோர்டு. இதை வந்து நம்ம ஸ்விட்சை வச்சு எல்லாமே வந்து இந்த கீஸ் எல்லாமே வந்து ஸ்விட்ச் வச்சு தான் வந்து உள்ளே ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போது ஒரு கோஸ்டிங் எஃபெக்ட் அப்படின்றத வந்து நம்ம கேம் விளையாடும் போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கோஸ்டிங் எஃபெக்ட்னா அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு நார்மல் மெம்ப்ரெயின் கீபோர்டுக்கு ஒரு 6 கீ தான் வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 6 கீ நம்ம வந்து சைமல்டேனியஸாக இன்புட் கொடுத்தோம்னா அது வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் வந்து இந்த ஆன்டி கோஸ்டிங் எஃபெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு உண்டு. எல்லா கீஸையுமே நம்ம சைமல்டேனியஸாக சிங்கிள் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். எல்லாமே இன்புட்டாக வந்து நம்மளுக்கு ரெகக்னைஸ் ஆகும். அதெல்லாம் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸோடைய ஒரு அட்வான்டேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டோடைய ப்ரைஸ் வந்து 1399. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் ஸ்விட்ச் கீபோர்ட். அது வந்து ஒரு பிராண்டட் கீபோர்ட். ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்கிறது வந்து காஸ்மிக்-பைட்டோட பாண்டோரா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து மாடல்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸை பற்றி வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாக்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ காஸ்மிக்-பைட் ஸ்விட்ச் டு காட் மோட் அவங்களுடைய நேம் அண்டு அவங்களோட பிராண்டிங் லோகோ. ஓகே, இது வந்து மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, பாண்டோரா மெக்கானிக்கல் CB-GK-26. ஓகே, ஸோ இங்கே சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கல் கீபோர்ட், ஸோ ஆல் கே ஆன்டி கோஸ்டிங்னா நான் வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸோ ரெட் ஸ்விட்சஸ், ஓகே, மெக்கானிக்கல் கேஸ் எல்லாமே மெக்கானிக்கல் கேஸ். MCU ஃப்ரம் டைவான். ஸோ MCUனா வந்து நம்ம இந்த எல்லா ஸ்விட்சையும் வந்து நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணுற ஒரு யூனிட் தான் MCU. இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச் டு காட் மோட்னு இருக்குது. மாடல் நேம், பேக் சைடில் வந்து அவங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு நான் அதை ஒன்று ஒன்றா படிக்கிறேன். லாங் லாஸ்டிங் மெட்டல் பாடி, மேலே ஒரு மெட்டல் பாடி. ஸோ 87 கீ கீபோர்ட். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு நம்பர் பேட் ஒரு நார்மல் கீபோர்ட்ஸில் வரும், அது நம்மளுக்கு இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட்ஸ். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு லேயருக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட்ஸ் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரெயின்போ LED காம்பேக்ட் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ OTM ரெட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப்ரைஸ்லாம் இருக்குது இங்கே வந்து. ஆனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 2999 அப்படின்ற மாதிரி 499ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து 1500க்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கீ ரிமூவர் இருக்குது. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஈச் கீ வந்து ஒன்று தனித்தனி சுவிட்ச். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுவிட்ச் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கூட அந்த ஒரு கீயை பர்ஃபெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கீ ரிமூவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட மாஸ்டர் பீஸ் கீபோர்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஒரு மேனுவல் இருக்குது. நம்ம வந்து இந்த வாரண்டி சப்போர்ட்ஸ் அண்ட் வந்து கேமிங் மோட்ஸ் அண்ட் கீ கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட்ஸ், மல்டிமீடியா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த யூசர் மேனுவல்லே இருக்குது. ஸோ வந்து நம்ம
வாங்கின உடனே பார்த்துட்டு நம்ம வந்து இதை பார்த்து நம்ம கீபோர்டில் வந்து லைட்ஸ் அண்டு ஃபங்க்ஷனாலிட்டி கீஸை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, டன். இப்போ நம்ம வந்து பேக்கேஜெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கீபோர்டு இப்படி தான் வந்து லுக் ஆகுது. எல்லா கீஸுமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ வந்து RGBன்றதுனால டிரான்ஸ்பரண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பாடி சொல்லியிருந்தது வந்து இந்த ஒரு கிரே பார்ட்டை தான் வந்து அலுமினியம் பாடி. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், இங்கே ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் நம்பர், நம்ம சுவிட்சோடைய கலர், அந்த கலரை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு சுவிட்சோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறும். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த கீபோர்டோடைய பற்றி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அதோட சவுண்ட்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக கேட்கணுன்னு நான் ஒரு ASMR ஷார்ட் ஒன்று வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் நம்ம வச்சுருக்க சுவிட்சை நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் ஆன ஒரு இடத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனியாக வந்து சுவிட்ச் இருக்குது. உள்ளே வந்து ஒரு ரெட் கலர் தெரியுதுங்களா, அதுதான் வந்து அந்த சுவிட்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, ஈவன் த ஸ்பேஸ் பார்ஸ். அதே மாதிரி வந்து இதோடைய பில்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கர்வியாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு கீழே இறங்கின மாதிரி சுவிட்சஸும் மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஹம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் ஒயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஒயர் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு சிஸ்டமுக்கோ மானிட்டருக்கோ லேப்டாப்க்கோ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த ஒயர் வந்து பிரைடட் கிடையாது, நார்மல் ஒயர் தான். வந்து இங்கே வந்து நம்மளுக்கு USB வந்து கொஞ்சம் நல்ல குட் லுக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் வந்து இதில் வந்து தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கீ, அப்புறம் மேலே வந்து F1லேருந்து F12 வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ், விண்டோஸ் டிஸ்பிளே, சர்ச், கால்குலேட்டர், மியூசிக், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், அந்த மாதிரி வால்யூம் அப் டவுன் அதெல்லாம் இருக்கும். இதில் நம்ம வந்து லைட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த டெலீட் பட்டன், ஹோம் பட்டன், பேஜ் அப், பேஜ் டவுன், அதெல்லாம் வந்து நம்ம லைட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளால் வந்து கீபோர்டோட லைட்டோட இன்டென்சிட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டுக்காக ஒரு ஷார்ட்டும், இதை லைட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, இந்தந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதோடைய ஒரு கீஸ் சவுண்டு, அதோடைய எப்படி ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதோட சவுண்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்க டைப்ஸ் ஆஃப் கலர் மோட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து நம்ம இங்கே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கீஸ்லேருந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி ஒரு லைட் செட்டப் இது. நம்ம வந்து இப்போது கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, கலர் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம இப்போ பண்ணோன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக இருந்துடும். ஸோ நம்ம வந்து மூவ் ஆக வேணாம்னு நினச்சோம் அப்படின்னா வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக அதே மாதிரியே வந்து சவுண்ட் கலரில் இருந்துடும். ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் கலர் சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து 20 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன் இதில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கீபோர்ட், அதாவது மெக்கானிக்கல் கேமிங் கீபோர்ட் வந்து ஒரு வர்த்தானதா, வாங்கலாமா, யார் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வந்து யார் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து நிறைய கேம் விளையாடுறவங்க, கேமர்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போது நிறைய டைப் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு டைப்பிங் ஸ்பீடை கொடுக்கும். நம்மளால் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம பர்ஃபெக்டாக டைப் பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கீபோர்டு வந்து ஒரு ரெட் ஸ்விட்ச் கீபோர்டு. ஸோ வந்து டாக்டைல் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக தரணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஜென்டில் ப்ரெஸ் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நம்மளால் வந்து இந்த ப்ரௌன் ஸ்விட்சஸ் மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா ஸ்விட்சுமே வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் கீ வந்து ப்ராப்ளமாக இருக்குது, ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வந்து நம்மளால் வந்து தனியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு பர்டிகுலர் கீ மட்டும் ரெட் ஸ்விட்சால். ஸோ அது வந்து இதில் ஒரு பர்ஃபெக்ட் அட்வான்டேஜ். ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த கீபோர்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய கேம் விளையாடுவீங்க, இல்லை நிறைய டைப் பண்ணுவீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒர்த்தான கீபோர்டாக இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Artificial love, we just make it up, 'cause reality will never be good enough. And even if it was, we just mess it up, 'cause we already lost.